ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பிரெயின் தமிழா. இன்னைக்கு நாம் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாடப்பிரிவிலிருந்து 80 முக்கியமான கேள்விகளை பற்றி நம்ம பிரெயின் தமிழால் இன்னைக்கு பார்க்கலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் பிரெயின் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது? விடை ஆப்ஷன் டி, அளவு நாடா. இரண்டாவது கேள்வி, 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் டேஷ்? விடை ஆப்ஷன் சி, 700 சென்டிமீட்டர். மூன்றாவது கேள்வி, ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஷ் என்று பெயர்? விடை ஆப்ஷன் பி, அளவீடு. நான்காவது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் சி, கிலோமீட்டர் லெஸ் தென் ஆர் மீட்டர் லெஸ் தென் ஆர் சென்டிமீட்டர் லெஸ் தென் ஆர் மில்லிமீட்டர். ஐந்தாவது கேள்வி, அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும்? விடை ஆப்ஷன் பி, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. ஆறாவது கேள்வி, வேகத்தின் அலகு? விடை ஆப்ஷன் டி, மீட்டர் பை வினாடி. ஏழாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? விடை ஆப்ஷன் சி, அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் பி, வேகம் ஈக்குவல் தொலைவு பை காலம். ஒன்பதாவது கேள்வி, டேஷ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல. விடை ஆப்ஷன் சி, ஒளி. பத்தாவது கேள்வி, 10,400 மில்லி கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி நீர் ஊற்றப்படுகிறது. இப்போது நீரின் பருமன் என்ன? விடை ஆப்ஷன் சி, 200 மில்லி. 11வது கேள்வி, தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஷ் முறையில் நீக்கலாம்? விடை ஆப்ஷன் ஏ, கைகளால் தெரிந்தெடுத்தல். 12வது கேள்வி, அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருட்களை டேஷ் முறையில் நீக்கலாம்? விடை ஆப்ஷன் டி, புடைத்தல். 13வது கேள்வி, குளம் வாழிடத்திற்கு உதாரணம்? விடை ஆப்ஷன் பி, நன்னீர் வாழிடம். 14வது கேள்வி, இலைத்துளையின் முக்கிய வேலை? விடை ஆப்ஷன் சி, ஒளிச்சேர்க்கை. 15வது கேள்வி, நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும்? விடை ஆப்ஷன் ஏ, வேர். 16வது கேள்வி, நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம் எது? விடை ஆப்ஷன் ஏ, நீர். 17வது கேள்வி, நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி, புரதம். 18வது கேள்வி, ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உண்டாகிறது? விடை ஆப்ஷன் சி, வைட்டமின் சி. 19வது கேள்வி, கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு ஆகும்? விடை ஆப்ஷன் டி, தாது உப்புக்கள். 20வது கேள்வி, நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில்? விடை ஆப்ஷன் சி, அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புக்களும் உள்ளன. 21வது கேள்வி, பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி? விடை ஆப்ஷன் ஏ, புரோகேரியோட்டிக். 22வது கேள்வி, கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி, சார்லஸ் பாப்பேஜ். 23வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் கணினியின் மறு வடிவம் எது? விடை ஆப்ஷன் பி, கைபேசி. 24வது கேள்வி, முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் சி, 1946. 25வது கேள்வி, கணினியின் முதல் நிரலர் யார்? விடை ஆப்ஷன் பி, அகஸ்டா அடாலவ்லேஸ். 26வது கேள்வி, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள்? விடை ஆப்ஷன் ஏ, வேகமாக நகரத் தொடங்கும். 27வது கேள்வி, வெப்பத்தின் அலகு? விடை ஆப்ஷன் பி, ஜூல். 28வது கேள்வி, 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை என்ன? விடை ஆப்ஷன் டி, ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ்.
29வது கேள்வி 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது விடை ஆப்ஷன் பி இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது. 30வது கேள்வி வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் எது? விடை ஆப்ஷன் சி மின்கலன். 31வது கேள்வி மின்சாரம் தயாரிக்க பயன்படும் இடம் எது? விடை ஆப்ஷன் பி மின் உற்பத்தி நிலையம். 32வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது மின்னற்கடத்தி? விடை ஆப்ஷன் ஏ வெள்ளி. 33வது கேள்வி பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம்? விடை ஆப்ஷன் சி நிலைமாற்றம். 34வது கேள்வி ஈரத்துணி காற்றில் உலரும்போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும்? விடை ஆப்ஷன் டி இயற்பியல் மாற்றம். 35வது கேள்வி பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும்? விடை ஆப்ஷன் சி மீளா மாற்றம். 36வது கேள்வி கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? விடை ஆப்ஷன் பி பருவநிலை மாற்றம். 37வது கேள்வி காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும் இது ஒரு டேஸ் ஆகும்? விடை ஆப்ஷன் டி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். 38வது கேள்வி காற்றில் நைட்ரஜனின் சதவிகிதம் என்ன? விடை ஆப்ஷன் ஏ 78%. 39வது கேள்வி தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும்? விடை ஆப்ஷன் ஏ இலைத்துளை. 40வது கேள்வி காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஸ் ஆகும்? விடை ஆப்ஷன் சி ஆக்சிஜன். 41வது கேள்வி உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில்? விடை ஆப்ஷன் டி உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கின்றது. 42வது கேள்வி காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% இயல்பாகிறது? விடை ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 அதாவது நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். 43வது கேள்வி செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு என்ன? விடை ஆப்ஷன் சி மைக்ரோமீட்டர். 44வது கேள்வி நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல் சுவர் இருக்கிறது ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. விடை ஆப்ஷன் ஏ தாவர செல். 45வது கேள்வி யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது? விடை ஆப்ஷன் பி நியூக்ளியஸ். 46வது கேள்வி கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? விடை ஆப்ஷன் சி ஸ்பைரோகைரா. 47வது கேள்வி யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம்? விடை ஆப்ஷன் பி சைட்டோபிளாசம். 48வது கேள்வி மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் என்ன? விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 49வது கேள்வி மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எது? விடை ஆப்ஷன் டி நுரையீரல்கள். 50வது கேள்வி நமது உடலில் உள்ள மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி செரிமானம். 51வது கேள்வி உள்ளீட்டு கருவி அல்லாதது எது? விடை ஆப்ஷன் சி ஒலிபெருக்கி. 52வது கேள்வி மைய செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி எது? விடை ஆப்ஷன் சி HDMI. 53வது கேள்வி கீழ் வருவனவற்றுள் உள்ளீட்டு கருவி எது? விடை ஆப்ஷன் பி சுட்டி. 54வது கேள்வி கீழ் வருவனவற்றுள் கம்பி இல்லா இணைப்பு வகையை சேர்ந்தது எது? விடை ஆப்ஷன் ஏ ஊடலை. 55வது கேள்வி விரலி ஒரு டேஸாக பயன்படுகிறது? விடை ஆப்ஷன் சி சேமிப்பு கருவி. 56வது கேள்வி காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் பி ஊசி.
57வது கேள்வி, மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார்? விடை ஆப்ஷன் சி, சீனர்கள். 58வது கேள்வி, தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஷ் திசையில்தான் நிற்கும்? விடை ஆப்ஷன் டி, வடக்கு தெற்கு. 59வது கேள்வி, காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் என்ன? விடை ஆப்ஷன் சி, சுத்தியால் தட்டுவதால். 60வது கேள்வி, காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ள முடியும்? விடை ஆப்ஷன் சி, திசையை. 61வது கேள்வி, உலகில் உள்ள மொத்த நீரில் 97% டேஷ் ஆகும்? விடை ஆப்ஷன் சி, உப்பு நீர். 62வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? விடை ஆப்ஷன் டி, காய்ச்சி வடித்தல். 63வது கேள்வி, பின் வரும் முறைகளில் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது? விடை ஆப்ஷன் சி, 1 மற்றும் 4, அதாவது நீராவி போக்கு மற்றும் ஆவியாதல். 64வது கேள்வி, நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி, நிலத்தடி நீர். 65வது கேள்வி, சோப்புகளின் முதன்மை மூலம் டேஷ் ஆகும்? விடை ஆப்ஷன் பி, விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். 66வது கேள்வி, வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு கரைசல் பயன்படுகிறது? விடை ஆப்ஷன் பி, சோடியம் ஹைட்ராக்சைடு. 67வது கேள்வி, சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் டேஷ் ஆகும்? விடை ஆப்ஷன் பி, கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்தி. 68வது கேள்வி, ஃபீனால் என்பது டேஷ்? விடை ஆப்ஷன் ஏ, கார்பாலிக் அமிலம். 69வது கேள்வி, இயற்கை ஓட்டும் பொருள் டேஷிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி, ஸ்டார்ச்சில். 70வது கேள்வி, உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை எது? விடை ஆப்ஷன் சி, தாவரங்கள். 71வது கேள்வி, உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு எது? விடை ஆப்ஷன் பி, சமையலறை கழிவுகள். 72வது கேள்வி, காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தக்காத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம்? விடை ஆப்ஷன் சி, மாசுபாடு. 73வது கேள்வி, களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஷ் மாசுபாட்டை உருவாக்கும்? விடை ஆப்ஷன் டி, ஆம் மற்றும் ஆவண்ணா, அதாவது நில மாசுபாடு மற்றும் நீர் மாசுபாடு. 74வது கேள்வி, தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது? விடை ஆப்ஷன் சி, ஓசானிச்சிட்டு. 75வது கேள்வி, இயற்கையான கொசு விரட்டி எது? விடை ஆப்ஷன் டி, வேம்பு. 76வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது வேர் அல்ல? விடை ஆப்ஷன் ஏ, உருளைக்கிழங்கு. 77வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது? விடை ஆப்ஷன் ஏ, நெல்லி. 78வது கேள்வி, இந்தியாவின் தேசிய மரம் எது? விடை ஆப்ஷன் சி, ஆலமரம். 79வது கேள்வி, மையச் செயலக பெட்டியினுள் காணப்படாதது எது? விடை ஆப்ஷன் டி, மவுஸ். 80வது கேள்வி, கீழ் வருவனவற்றுள் எவை சரியானது? விடை ஆப்ஷன் ஏ, இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம பிரெயின் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.